அண்ணன் விஜயண்ணன் மற்றும் அவர்களோட கட்சியினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா நான் யூடியூப்பில் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன். என்னென்னா, ஒரு ரிப்போர்ட்டர் வந்து மைக்கை நீட்டி மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டார், நீங்கள் எதுக்காக டிவிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போது ஒருத்தவங்க ஒரு லேடி வந்து செம்மையாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த ரிப்போர்ட்டர் என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் டிவிக்கேவே ஆதரிக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் விஜய் வந்து குடும்ப விஷயத்திலே வந்து ஒழுக்கம் இல்லாமல் இருக்கார், அவர் குடும்பத்துலேயும் நிறைய பிரச்சனை இருக்கே, அதை விட்டுட்டு நீ மக்களுக்கு எப்படி நல்லது செய்வான்னு கேட்கும்போது ஒரு லேடி செம்மையாக பதில் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, அவரோட பர்சனல் விஷயத்தில் டைவர்ஸ்க்கு போயிருக்கார். அது அவரோடதும் அவரோட மனைவியோட பிரச்சனை. நீங்கள் அதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னா, டைவர்ஸ் கொடுக்குறது தான் உங்களுக்கு பிரச்சனையா, இல்லை 3 பொண்டாட்டி கட்டினா அது பிரச்சனை இல்லையா? உங்களுக்கு 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வச்சுருக்கவங்களாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அவங்களெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களான்னு. யார் 3 பொண்டாட்டி வச்சுருந்தா? நம்ம கலைஞர் தான் வச்சுருந்தாரு, 3 பொண்டாட்டி வச்சுருந்தாரு. உண்மை தானே? அப்போ அவங்கள எந்த பிரஸ்காரரும் வேறு யாருமே வந்து கேட்கலையே, நீங்கள் ஏன் 3 பொண்டாட்டி வச்சுருந்தீங்கன்னு ஏன் கேட்குறதுக்கு திராணி இல்லையா? ஏன் அவங்களால அப்போ 3 பொண்டாட்டி வச்சுருந்தா ஓகே, விஜய்க்கு 3 பொண்டாட்டி இருந்தால் ஓகேவா? டைவர்ஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு தப்பா? அப்படின்னு வந்து அந்த அக்கா நாக்கை பிடுங்குற மாதிரி ரிப்போர்ட்டர்கிட்ட கேட்டிருந்தாங்க. ரிப்போர்ட்டர் ஒன்றுமே பேசலை. அதே மாதிரி தான் இந்த சாக்கடை சீமான் இவங்களோட இருக்காங்கல்ல 2-3 பேர், இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி செருப்படி தான் கொடுக்கணும். உங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிகிட்டே கயல்விழியை வச்சுக்கிட்டே கல்யாணம் பண்ணிகிட்டே விஜயலட்சுமியை வச்சுருக்காரு, அது ஓகேவா? அப்படி இருந்தால் நீங்கள் தலைவரை ஏற்றுக்குவீங்களா? விஜய் இந்த மாதிரி மனைவி கூட சண்டை ஏதோ பிரச்சனை, அதில் வந்து டைவர்ஸ்க்கு அது வந்திருக்காங்க, நீ விசாரணை கூட ஒழுங்காக நடக்கலை, அது வந்து உங்களுக்கு தப்பு. விஜயலட்சுமி 15 தடவை கருக்கலைப்பு செய்ததெல்லாம் ஓகே இல்லையா? அப்போ சீமான் வந்து தலைவர், ஐயா கலைஞர் வந்து 3 பொண்டாட்டி வச்சிருந்தாலும் அவர் ஒரு யோகியவான். ஸோ இவங்கெல்லாம் நல்லவர்கள் இல்லையா? அப்போது ரிப்போர்ட்டர்லாம் நீங்கள் வந்து எந்த இதில் வந்து எவ்வளோ 200 ரூபா பேமெண்ட் வாங்கிட்டீங்கன்றனால என்ன வேணாலும் பேசுவீங்களா?